இன்றைக்கி நம்ம பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், அண்ட் தென் முட்டைக்கோஸ் அண்ட் காளான் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் போட்டு வெங்காயம், பீன்ஸ் அண்ட் தென் கேரட், வெங்காயம், முட்டைக்கோஸ், காளான் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கணும், அதோட ஸ்மெல்ஸ் எல்லாமே போகணும். போய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, அந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கணும், அதில் இருக்கிற அந்த மசாலா வாசம் எல்லாமே போகணும். போனதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கும் போது அது நல்லா ஒன்றா கலந்துடும். அதில் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டு அப்போ திருப்பியும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா இதில் கொஞ்சமாக நான் நெய் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் நெய் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்ச பட்டரை வச்சு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. பட்டரை எடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம பேனில் போட்டுக்கலாம். ப்ரெட்டு 2 எடுத்து மேலே வச்சுக்கலாம். அது நல்லா டோஸ்ட் ஆகட்டும். மேலே கொஞ்சம் பட்டரை போட்டுக்கலாம். பட்டரை போட்டு நல்லா அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. அது மேலே நம்ம செஞ்ச மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே எடுத்து வச்சுக்கலாம். மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நல்லா நடுவில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரெட்ஸுமே எடுத்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ரெட் வெஜ் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்லாம். சண்டேவை சூப்பராக சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ப்ரெட் ரோஸ்ட் வச்சு வெஜ் சாண்ட்விச்சை வச்சு சூப்பராக சர்வ் பண்ணி குழந்தைங்கள ஹாப்பி பண்ணலாம். தேங்க்யூ.